ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம மயில், ரேவதி, கார்த்திக் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சந்திரகலாவை படாது பாடுபடுத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். குப்பை மேலே குப்பையை போட்டு பெருக்குங்க, இங்கே பெருக்குங்க, அங்கே பெருக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த இடத்துல நம்ம சந்திரகலாவை ரொம்பவே ஆட்டி படைச்சிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சுவாதியும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சுவாதிக்கும் ரோகிணிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனை போட்டு வீடியோ காலில் சித்தி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே அந்த இடத்துல நம்ம சந்திரகலாவை அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க. இதை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சந்திரகலா தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோனை பண்ணியா நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமாக ஆயிடுறாங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சந்திரகலாவோட கோவம் பார்த்தீங்கன்னா ரேவதி மேலே தான் திரும்புது. ரேவதி என்ன ஆட்டம் ஆடுறடி, நீ ஆடு, நான் இதை முடிச்சுட்டு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் வச்சுக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரகலா ரொம்ப கோவமாக அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மயில், நம்ம கார்த்தியெல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே இதை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சந்திரகலா ரொம்பவே டயர்டாக வராங்க. இதை பார்த்துட்டு என்னடா இது, இவளுங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்களா, இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், இந்த ரேவதியை எப்படியாவது நான் பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ரொம்பவே ஆழமாக அவங்க அதை பதிய வச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். கார்த்தி, நீ நினச்சா மாதிரியே அத்தையோட ஆசிரமத்தை திறந்துட்ட, உன்னை நினச்சா ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம ராஜா கிட்ட ரொம்பவே சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போ தான் அம்மா உன்னை ஏற்றுப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் அது நடந்தால் எப்படி இருக்கும் ராஜா, உன்னையும் அம்மா ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் அம்மாவும் இருக்காங்க, நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்காமல் இருந்தேனோ அதே மாதிரி தான்ப்பா இப்போ அவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, அவங்க எதனால் உன் மேலே கோவமாக இருக்காங்க, பாட்டியோட சாவுக்கு நீங்கள் தான் உங்கள் குடும்பம் தான் அதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா இந்த கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டாங்க, எல்லாமே உன்கிட்ட தான் அந்த பொறுப்பெல்லாமே கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கோவம் மாறணும். கண்டிப்பாக நம்ம அதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அம்மா பழையபடியே உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். அது எப்போ தான் வரும் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட நம்ம ரேவதி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி ரேவதி, அதை பற்றிலாம் விடு, அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், நீ ஏன் அதை பற்றிலாம் யோசிச்சு உன்னை போட்டு நீ குழப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் நம்ம ரேவதி கிட்ட ரொம்பவே சமாதானத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்திக்கிட்ட ரேவதி கேட்குறாங்க, நான் உன்னை கேட்கட்டுமா, நீ செய்வியா அப்படின்றாங்க. இந்த வருஷம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம், சந்தோஷமாக வேற இருக்கும், எனக்கு லவர்ஸ் டேக்கு நீ என்ன கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு இல்லாததா, நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் நினைக்கிறேன் செய்யறதா லவர்ஸ் டே, நீங்களா என்ன தோணுதோ அதை வாங்கி கொடு, அதுதான் லவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ரொம்பவே கடுப்பாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியும் பேசுகிறத கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னடி நீ சந்தோஷமாக இருக்கியா, என்னை போட்டு படாத பாடு படுத்திட்டு நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா பேசிட்டு இருக்காங்க. பாவம் சித்தி, நேற்று சித்தி ரொம்பவே பாடுபடுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு மயில் சொல்கிறாங்க, அவங்களாப்பா பாவம், அவங்க நம்மளை எவ்வளோ பாடுபடுத்தியிருப்பாங்க, என்னெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு பண்ணியிருப்பாங்க, இது கம்மிப்பா, இதுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய தண்டனை கொடுக்கணும், என்கிட்டலாம் அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அவங்கள சுட்டே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை நம்ம மயில் ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ரொம்பவே கோவத்தோட நம்ம சிவநாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிவநாட்டி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேற்று என்னை எவ்வளோ பாடுபடுத்தினாங்க,
கொஞ்சமாவது அதெல்லாம் நீங்கள் நினச்சிங்களா? இதெல்லாம் நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்கள, இவ்வளோ தூரம் வந்து அந்த ரேவதியை நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சந்திரா, அதை நாங்களுமே பார்த்தோம், எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உன்னை அந்தளவுக்கு பாடுபடுத்திட்டாங்க, கண்டிப்பாக அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி சந்திரகலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்களை நம்பினா வேலைக்கே ஆகாது, இனிமேல் நான் இறங்கினாதான் வேலைக்கு ஆகும். இப்போ அவள் என்ன பேசிகிட்டு இருக்கா தெரியுமா? இப்போ லவ்வர்ஸ் டே வருதான், அந்த லவ்வர்ஸ் டேக்கு அந்த கார்த்தி பையன் வந்து இவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா, அதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக இந்த வீட்டில் அந்த கார்த்தி பையன் இருக்கிற வரைக்கும் என்னால் எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பிளானை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சந்திரா பிளான் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ரேவதியோட கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்திரா சொல்கிற, அவள் உங்கள் அக்கா பொண்ணு அப்படின்றாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, என் அக்காலேயே நான் எப்போ போட்டு தள்ளுறதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா அக்கா பொண்ணு நொக்கா பொண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இங்கே கருணையே கிடையாது. இவங்கள ஒழிச்சு கட்டினாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். எத்தனை நாள் நான் உங்களை பிரிஞ்சிருக்கேன், அப்போ அதை நீங்கள் நினச்சிங்களா? இவங்களுக்காக எதுக்கு நீங்கள் பாவம்லாம் பார்க்குற? பாவம்லாம் பார்க்கல, உனக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்கும்ல, அதுக்காக தான் நான் சொன்னேன் சந்திரா அப்படின்னு. அந்த சென்டிமெண்ட்டுங்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. அந்த சென்டிமெண்ட்டுக்கெலாம் இடம் நான் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் சேரவே முடியாது. அதனால் அந்த ரேவதியோட கதையை முடிக்க நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிளான் பண்ணியிருக்க? அவளுக்கு ஏதாவது ஜூஸ்லேயோ பால்லையோ ஏதாவது ஒரு விஷத்தை கலந்து கொடுத்துடணும். கண்டிப்பாக அதை குடிச்சிட்டு அவளுக்கு எதனா ஆகும்ல, அப்போ எல்லாரும் துடிப்பாங்களா, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அவள் தானே என்னை ரொம்பவே பாடுபடுத்தினா, அவள் என்னென்னலாம் என்னை பண்ணி இது பண்ணா, அதை நான் மறக்கலைங்க. கண்டிப்பாக அதை என்னால் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, ஒரு வாட்டியும் என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கா. என்னை பற்றி தெரியாமல் தானே அவள் மோதனா, இப்போ அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து நம்ம ரேவதிக்காக பால் எடுத்துகிட்டு வராங்க. பாலை குடி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு சமயம், கண்டிப்பாக அந்த ரேவதியை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த பாலில் அந்த விஷத்தை கலக்கி அந்த பாலை வந்து அந்த ஓரமாக வச்சிடுறாங்க. இதை தெரியாத ரேவதி அந்த பாலையும் குடிச்சிடுறாங்க. குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரோகிணி எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கும்போது ரேவதி திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம ரோகிணி கத்தி கூப்பாடு போடுறாங்க. இந்த மாதிரி ரேவதி மயங்கி விழுந்துட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்றாங்க, ஒரு பக்கம் மயிலையும் கூப்பிட்றாங்க. எல்லாருமே ரொம்பவே பதறி போய் ஓடிடுறாங்க. என்ன ஆச்சு ரேவதி, உனக்கு என்ன ஆச்சு, என்ன குடிச்சாவ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, நான் அவளுக்கு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நான் பால் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அம்மா வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பாலை குடிச்சானா ஏன் மயங்கி விழுந்தான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி வாயில் நுர தள்ளுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலன்ட்டு ஒரு பக்கம் வந்து எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியுமே ரொம்பவே பதட்டமாக வராங்க. என்ன ஆச்சு ரேவதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி கிட்ட நம்ம சந்திரகலா ஃபோனை பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதியோட கதையை நான் முடிக்க போகிறேன்னு சொன்னல, இப்போ அவளுக்கு அந்த பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரா, நீ ஏதாவது மாட்டிக்க போகிற சந்திரா, நான்லாம் மாட்டிக்க மாட்டேங்க, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நான் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அசால்ட்டாக வந்து நம்ம சிவனாண்டி கிட்ட நம்ம சந்திரகலா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதி பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்கன்றது தெரிய வந்துடுது. உடனே ராஜாவுக்குமே அதிர்ச்சி ஆகிடுது. ஏன் அப்படி, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. இந்த பக்கம் கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சந்திரகலா கண்டிப்பாக ராஜா கிட்ட மாட்டுவாங்க. இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.